Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah Muhammad ibn Abdullah amma ba'd. அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவின் தமிழ் அர்த்தத்தை கேட்பதற்காக வேண்டி இங்கு குழுமி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித இந்த ஜும்மாவுடைய தினத்தில் வழங்கப்படக்கூடிய அறிவுரைகளை நாம் கேட்டு எமது வாழ்வில் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. இன்றைய ஜும்மா உரையை பொறுத்தவரையில் அதில் முக்கியமாக அறிவு சம்பந்தமாக பேசப்பட்டது. அது என்ன என்பதை நாங்கள் தற்பொழுது விரிவாக அவற்றை பார்ப்போம். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அறிவை பொறுத்தவரையில் இரண்டு விதமான அறிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று, அதாவது இஸ்லாமிய அறிவு, இஸ்லாம் அல்லாத அறிவு என்பதை விட அது வாழ்வு சம்பந்தமான அறிவு, தொழில் சம்பந்தப்பட்ட அறிவு என்று இரு வகையான அறிவுகள் காணப்படுகின்றன. தொழில் ரீதியான அறிவை பொறுத்தவரையில் அது நாங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருக்கின்றது. நாங்கள் படிப்பதன் மூலமாகவோ அல்லது தொழில் செய்யக்கூடிய ஒருவருக்கு கீழால் நாங்கள் வேலை பார்ப்பதனாலோ, தொழில் செய்வதை நாங்கள் கண்கூடாக பார்ப்பதனாலோ அந்த தொழிலை எங்களால் மிக இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொண்ட அந்த தொழில் அறிவை வைத்து எமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது தொழில் ரீதியாக நாங்கள் பெறக்கூடிய ஒரு அறிவு. இன்னொரு அறிவு வாழ்வு சம்பந்தமான அறிவு. இந்த அறிவை பொறுத்தவரையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், நாம் பிறரோடு எவ்வாறு, அதாவது முதலில் நான் என்னுடைய நடத்தைகளை எவ்வாறு நான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், பிறரோடு நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு தெளிவை பெறுவது இது வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவாக இருக்கின்றது. இந்த அறிவை பொறுத்தவரையில் இதை நானும் கற்று பிறருக்கும் அதன் மூலம் பிரயோசனம் அடையக்கூடிய ஒரு வகையில் நான் அந்த அறிவை பெற வேண்டும். அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாழ்வு அறிவை பொறுத்தவரையில் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறி, நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், நாம் அதாவது உண்ண வேண்டிய சாப்பாடுகள், இவ்வாறு எனக்கு வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நான் அடைந்து கொள்வதற்காக வேண்டி எனக்கு தொடுதல் மூலமாக அந்த உணர்வு ரீதியாக அந்த அறிவை என்னால் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று சுவை ரீதியாகவும் அந்த அறிவை எனக்கு பெற்றுக்கொள்ளலாம். மூக்கின் மூலமாக முகர்ந்து பார்ப்பதன் மூலமாகவும் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். பார்வை, கேட்டல், அதே போன்று மிக முக்கியமாக பகுத்தறிவு, இவைகள் மூலமாக நான் வாழ்வதற்கு என்னென்ன தேவையான என்னென்ன விடயங்கள் எல்லாம் எனக்கு தேவைப்படுமோ அவற்றை எல்லாம் என்னால் அடைந்து கொள்ள முடியும். இந்த அறிவை, அந்த அறிவின் மூலமாக நானும் பயனடைந்து பிறருக்கும் நான் பயனுள்ளவனாக மாற வேண்டும். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு தொழில் ரீதியான அறிவை பொறுத்தவரையில் அது ஒரு குறுகிய காலத்தோடு முடிவுற்றுவிடும். தொழில் ரீதியான அறிவை பொறுத்தவரையில் அது குறுகிய காலத்தோடு முடிவுற்றுவிடும். இன்று அதிகமாக தொழில் புரியக்கூடியவர்கள் வாழ்வு சம்பந்தமான அறிவில் தோற்றுவிடுகின்றார்கள். தொழில் ரீதியான அறிவில் பெரிய லெவலில் இருப்பார்கள், பெரிய பெரிய அதாவது வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள், அல்லது சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள், அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தொழில் ரீதியான அறிவில் வெற்றி அடைந்தாலும் வாழ்வு ரீதியான அறிவில் அவர்கள் தோல்வியுறக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் மனித வாழ்வுக்கு தேவையான தொழில் ரீதியான அறிவாக இருந்தாலும் வாழ்வியல் ரீதியான அறிவாக இருந்தாலும் இந்த இரண்டு நிலைகளுக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் எமக்கு வழங்குகின்றது. அதாவது உலகத்தில் அதிகமான மதங்கள் தோன்றியதன் காரணமாக, பல கடவுள் கொள்கைகள் தோற்றுவிக்கப்பட்டதன் காரணமாக அறிவு என்றால் என்ன, அதாவது வாழ்வுக்கு தேவையான அறிவு என்ன என்பதை விளங்குவதில் அதிகமான மக்கள் குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். ஒரு கடவுளை கல்லால் வடிவமைத்து, கடவுளுக்கு அலங்கோலமான உருவத்தை கொடுத்து, கடவுளை மோசமான முறையில் சித்தரித்து, எமக்கு தர வேண்டிய கடவுளுக்கு நாங்கள் பல உணவுகளை படைகளை அந்த கடவுளுக்கு வழங்கி
இவ்வாறு கடவுளை மோசமாக எதுவுக்குமே உதவாத ஒரு ஒன்றாக மக்கள் சித்தரித்து அந்த அசிங்கமான தோற்றத்தை வழங்க முற்பட்டதன் காரணமாக பல பேருக்கு கடவுள் பற்றிய நம்பிக்கை, அதாவது கடவுள் பற்றிய அறிவு என்றது என்னது அப்படியே இல்லாமல் பேத்து விட்டது. இதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த கடவுள் என்றால் யார், அவர் எவ்வாறு இருக்க வேண்டும், அவரை பற்றிய ஒரு சரியான அறிவு, அவர் எமக்கு என்னென்ன, அதாவது நாம் வாழ்வதற்கு அவர் எங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார், அதே போன்று நாங்கள் வாழ்வதாக இருந்தால் எமது வாழ்க்கை வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் இந்த பல கடவுள் கொள்கைகள் மூலமாக மழுங்கடிக்கப்பட்டு விட்டன. அதன் காரணமாகவே நாத்திகம், இந்த மாதிரியான கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் உருவாகுவதற்கும் இது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் தேவையான பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் தேவையான ஒரு அறிவைத்தான் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு அறிவாக அல்லாஹுவை பற்றிய அறிவது, அந்த அறிவுகளில் உயர்ந்ததாக அல்லாஹுவை பற்றிய அறிவை இஸ்லாம் முன்வைக்கின்றது. ஏனைய மதங்களில் இவ்வாறான சிந்தனைகள் மழுங்கடிக்கப்பட்டதன் காரணமாக இன்று அதிகமான மக்கள் அறிவு என்றால் தொழில் ரீதியான அறிவை மட்டும் எடுத்து அந்த வழியிலேயே போவதனால அல்லாஹ் பற்றிய அறிவை அவர்கள் சற்றும் என்ன செய்வதில்லை, சிந்திப்பதில்லை. அந்த அறிவை எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் அவர்கள் எந்தவித ஐடியாவும் அவர்களிடம் காணப்படுவதில்லை. இஸ்லாம் எமக்கு சொல்லும் பொழுது, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களை விட அறியாதவர்கள் சிறந்தவர்களாக முடியுமா, இன்னமா யததக்கர உலுல் அல்பாப், இந்த யாரெல்லாம் சிறந்த சிந்தனையாளர்களாக சிறந்த அறிவாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் இதனை உணர்ந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இங்கு அல்லாஹ் தஆலா அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று இரு தரப்பினரை குறிப்பிடுவது, அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறியாதவர்கள், அந்த ரெண்டு கேட்டகரியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். இங்கு நாலேஜ் அதிகமாக உள்ளவர்கள், அதாவது விஞ்ஞானிகள், விஞ்ஞானம் தெரியாதவர்கள், அல்லது தொழில் ரீதியான அறிவு உள்ளவர்கள், தொழில் ரீதியான அறிவு இல்லாதவர்கள், இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு பிரித்து நோக்கவில்லை. இங்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதே அல்லாஹ் பற்றி அறிந்தவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறியாதவர்கள். அப்ப அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள் தான் உயர்வானவர்கள், அல்லாஹ்வை பற்றி அறியாதவர்கள் அதாவது ரெண்டு பேருமே சமமற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் தோன்றிய அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை வழங்கிய பொழுது அவருக்கு தவ்வாவுக்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம், குறைஷி காஃபிர்கள், மக்கா காஃபிர்களுக்கு இந்த அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட விடயங்களை சிந்திக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதுதான். ஏனென்றால் ஒரு அறிவின் தாக்கம் அந்த அறிவின் மூலமாக உருவாக்கப்பட்டதன் பிரதிபலிப்பில் தான் காணப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை ஆய்வு செய்யுமாறு கூறியுள்ளான், பூமியை ஆய்வு செய்யுமாறு கூறியுள்ளான். இவை அனைத்தையும் நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது இவை அனைத்தும் ஒரு அறிவின் பிரதிபலிப்பு. அப்ப அந்த பிரதிபலிப்பை நாங்கள் நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக நாங்கள் படைத்தவனை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் மிக முக்கியமான சிறந்த ஒரு அறிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு கூறுகின்றான். அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பிறக்கும் பொழுது, இந்த உலகத்துக்கு நாங்கள் குழந்தையாக வரும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரியான ஒரு சிந்தனையை எமக்கு தருகின்றார். சரியான முறையில் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை திறனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு வழங்குகின்றார். நாம் உலகத்தில் பிறக்கும் பொழுதே எமது முன்னேற்றி சீரான முறையில் காணப்படும். சீரான முறையில் எமது முன்னேற்றி காணப்படும். அந்த முன்னேற்றியில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுவிட்டால் அல்லது மோசமான உபதேசங்கள் அந்த முன்னேற்றிக்கு வழங்கப்பட்டால் அல்லது மோசமான நடத்தைகள் மூலமாக அது பயிற்றுவிக்கப்பட்டால் அல்லது மோசமான குடிபோதைகள் வேறு வேறு மோசமான விடயங்களை விபச்சாரம் போன்ற மோசமான விடயங்களை செய்வதன் காரணமாக அந்த முன்னேற்றி பாதிக்கப்பட்டால் சீரான ஒரு சிந்தனை எம்மிடம் ஏற்படாது. இவ்வாறு சீரான சிந்தனையற்றவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இழுப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவன்
ஒரு அதாவது இயற்கையான ஒரு சிந்தனை ரீதியான ஒரு சக்தியில் தான் அவன் பிறக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் ஒரு இயல்பான சிந்தனை திறனில் தான் படைக்கப்படுகின்றார்கள், பிறக்கின்றார்கள். ஃபஅபவாஹு, அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, அந்த குழந்தையை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கக்கூடியவர்களாகவோ மாற்றி விடுகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப சரியான ஒரு சிந்தனையை நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய பொழுது அந்த சிந்தனைக்கு மாற்றமான வேறு கொள்கைகளை ஒருவர் சிந்திப்பதாக இருந்தால், யூத சிந்தனையை அவர் வளர்ப்பதாக இருந்தால், கிறிஸ்தவ அதாவது தூய கிறிஸ்தவம் தூய யூதம் என்பதை விட செயலிழந்த கிறிஸ்தவம் செயலிழந்த யூத மதம் இவற்றை ஒருவர் சிந்தித்தார், இதன் மூலமாக அவருடைய சரியான சிந்தனை திறன் பாதிக்கப்படுவதன் காரணமாக அவர் ஒரு அதாவது சரியான ஒரு அறிவை பெறாதவராக அவர் மாறிவிடுகின்றார். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா, அல்லாஹ்வால் இயல்பான முறையில் அமைக்கப்பட்ட அந்த மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா, அந்த மார்க்கத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களை படைத்திருக்கின்றான். எனவே லா தப்தீல லிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வினுடைய படைப்பில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை படைக்கும் பொழுதே அவனை சிறந்த ஒரு சிந்தனையாளராகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை படைக்கின்றான். எனவே இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் நிலையான மார்க்கம். வலாக்கின் அக்ஸர النَّاسِ லா يَعْلَمُونَ, என்றாலும் அதிகமான மக்கள் இதனை பற்றி விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். இன்னொரு வசனத்திலே சிபகத் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ்வுடைய வர்ணங்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா, இந்த வர்ணங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வை விட யாரால் தீட்ட முடியும்? எனவே வனஹ்னு லஹு ஆபிதூன், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வை நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகின்றோம் என்று நீங்கள் அனைவரும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இயல்பாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு சிந்திக்கக்கூடிய சரியான ஒரு சிந்தனையை பெறக்கூடிய ஒரு திறனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, தொழில் ரீதியாக டாக்டராக இருந்தால், இன்ஜினியராக இருந்தால், அல்லது வேறு வேறு துறைகளில் அவர் பெரிய ஒரு அறிவாளியாக அவர் இருந்தாலும் கூட இந்த வாழ்வு சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவர் தோல்வியை காணக்கூடிய ஒருவராக மாறிவிடுகின்றார். சரியான முறையில் அல்லாஹ்வை வணங்குவது கிடையாது, சிலைகளை வணங்குறதுக்கு அவர் என்ன செஞ்சிருவார், பேத்துருவார், அல்லது கபர்ல இருக்கக்கூடியவர்களை வணங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் பேத்துருவார். இந்த சிந்தனை இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சிந்தனை அவர் எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இன்ஜினியராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேறு அறிவாளியாக இருந்தாலும் இது சம்பந்தமான அறிவு அவருக்கு போய் சேராமல் இருக்கின்றது. காரணம், நாங்கள் மேலே பார்த்த காரணங்கள். அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு அவருக்கு வழங்கப்படாமல் போய்விட்டது. அவர் வளர்ந்த கலாச்சாரம், அவர் படித்த படிப்பு, இவை அனைத்திலும் அல்லாஹ்வை பற்றிய அந்த சிந்தனை இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. இப்போ ஒரு குழந்தை சென்று அதாவது பாடசாலையில் சென்று கற்கும் பொழுது அந்த குழந்தைக்கு விஞ்ஞான பாடங்கள் கற்பிக்கப்படும். அந்த குழந்தைக்கு இதயம் தானாக இயங்கி அதனுடன் முழு உடலுக்கும் இரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரி தானாக அனைத்துமே தானாக, இரத்தம் தானாக ஓடுது, ஹார்ட் தானாக வேலை செய்து, கிட்னி தானாக வேலை செய்து என்று ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைக்கு நாத்திக சிந்தனையை பாடசாலையில் வளர்த்து விடுகின்றோம். இவ்வாறு வளர்ப்பதன் காரணமாக அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிவு அந்த இடத்திலேயே இல்லாமல் போய்விடுகின்றது. இதன் காரணமாக அவர் எவ்வளவுதான் பெரிய படித்து இன்ஜினியராகவோ டாக்டராகவோ மாறினாலும் இந்த அடிப்படை சிந்தனையில் அவருக்கு தெளிவு இல்லாமல் போவதன் காரணமாக அந்த வாழ்வில் அவர் தோல்வியை சந்திக்கக்கூடியவராக அவர் மாறிவிடுகின்றார். இப்படி இது முஸ்லிம்கள் மாத்திரம் கிடையாது, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, இயற்கையான சிந்தனையில் தோல்வியை கண்டவர்கள் ஒரு கட்டத்தில் அதனை சிந்திப்பார்கள், ஒரு கட்டத்தில் அதனை அவர்கள் சிந்திப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வஇதா மஸ்ஸல் இன்சானு தர், ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்படுகின்ற பொழுது தானா, எங்களை அவர்கள் அழைப்பார்கள், லிஜம்பிஹி, பக்கத்துல அழைப்பார்கள், அவு காயிதன், அல்லது என்னது நின்று கொண்டு எங்களை அழைப்பார்கள், அவு காயிமன், அதாவது அமர்ந்த நிலையில் எங்களை அழைப்பார்கள், அல்லது நின்ற நிலையில் எங்களை அழைப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். இன்னும் நிறைய வசனங்களிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி அறிவதாக இருந்தால், அல்லாஹ் எனக்கு வழங்கியுள்ள நியமத்துகள் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அந்த நியமத்துகள் இல்லாமல் போய்விட்ட பொழுது இதனை தந்தவன் யாரு
என்று அவன் சிந்திக்க முற்படுகின்ற பொழுது அவன் எங்களிடம்தான் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த விடயத்தில் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய விடயத்தில் அது நாத்திகராக இருந்தாலும் சரி, கடவுள் கொள்கை உள்ளவராக பல கடவுள் கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இறைவனை மறந்து இருக்கின்ற பொழுது, இறைவன் பற்றிய அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற பொழுது, இந்த துன்பங்கள் ஏற்படும் வேளையில் அவர் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் மாறிவிடுகின்றார். அதே போன்றுதான் அதாவது அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வினுடைய பரிபாலன கோட்பாட்டை பற்றி உணரக்கூடிய ஒரு தருணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்குவான். அதை அவர் உணரும் பொழுதுதான் அவர் அல்லாஹ்வை உணரக்கூடியவராக, அல்லாஹ்வை பற்றி படிக்க ஆரம்பிக்கக்கூடியவராக அவர் மாறிவிடுகின்றார். எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டத்தை வழங்குகின்ற பொழுதுதான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலாவை பற்றிய ஒரு சிந்தனை ஏற்படும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு துன்பத்தை வழங்குகின்ற பொழுதுதான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றிய ஒரு சிந்தனை ஏற்படும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை வழங்குகின்ற பொழுதுதான் அவனுக்கு அல்லாஹ்வை பற்றிய ஒரு சிந்தனை ஏற்படும். எனவே முஸ்லிம்களாக, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களை சூழால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஒரே தீர்வாக, ஒரே மன ஆறுதலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னது? அல்லாஹ் தன்னை பற்றி யோசிக்குமாறு சொல்லுகின்றான் என்பதைத்தான் நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது சூறாவளியாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய நஷ்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் தஆலா நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாகத்தான் இந்த எல்லா துன்பங்களையும் தருகின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்ளாமல் போனால், இந்த நிலைமைகளிலும் நாங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளாமல் போனால் எங்களை விட மோசமானவர்கள் வேறு யாரும் கிடையாது. இந்த நேரத்திலே அறிவு ஜீவிகளாக, புத்திஜீவிகளாக இருக்கக்கூடியவர்களும் இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது மந்திரவாதிகளிடம் செல்வது அல்லது ஜோசியம் பார்க்கறதுக்கு போறது, இந்த மாதிரியான ரூட் எல்லாத்தையும் என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு யோசித்தாலே தெரியும், ஜோசியம் பார்ப்பதில் எந்த நன்மையும் கிடையாது, சூனியம் பார்க்கறதுல எந்த நன்மையும் கிடையாது. அதே மாதிரி சகுனம் பார்த்து அதை நல்ல சகுனமாக மாற்றிக்கொள்வதோ அல்லது வேற பூஜைகள் செய்து அதனை நல்ல மாதிரி மாற்றிக்கொள்வதோ எதுவுமே இஸ்லாத்துல கிடையாது என்பதை அவர் அறிந்திருந்தாலும் கூட அந்த ஆபத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் என்ன செய்து விடுகிறார்கள், மாறிவிடுகின்றார்கள். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமே இந்த அல்லாஹ்வை பற்றிய சரியான சிந்தனை இல்லாமல் போய்விட்டதுதான். எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தாலும், மறு உலகத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தாலும், எமக்கு அதாவது கைகோர்க்கக்கூடிய ஒரு அறிவு என்றால் அது அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிவுதான். அல்லாஹ்வை பற்றி நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை எவ்வாறு படைத்துள்ளான் என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அதன் மூலமாக ஒரு உண்மையான இறைவன் இருக்கின்றான், இவனுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். அவனால் வழங்கப்பட்ட அந்த அறிவை கொண்டுதான் நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நான் பிறருக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்பதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அறிவாக இருந்தாலும் அது தனக்கும் பிரயோசனம் அளிக்க வேண்டும், பிறருக்கும் அது பிரயோசனம் அளிக்க வேண்டும். அதில் சிறந்ததுதான் இஸ்லாமிய அறிவு, இஸ்லாமிய வழிகாட்டுதல். நற்குணங்கள் ரீதியாகவும் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நல்ல நற்குணங்கள் உள்ளவனாக அவன் இருக்க வேண்டுமாக இருந்தால், அவன் இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை அவன் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றுகின்ற பொழுதுதான் அவனும் நல்லவனாக மாறி பிறருக்கும் நல்ல ஒரு நன்மையை பயக்கக்கூடியவனாக அவனால் மாற முடியும். எனவே அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வினுடைய மகிமையை பற்றி நாங்கள் சரியான முறையில் சிந்திக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய படைப்புகளை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். மனித படைப்புகள் எங்களை பற்றி நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இது அனைத்தும் எமது ஹார்ட் இயங்குவதாக இருந்தாலும் சரி, எமது இரத்த ஓட்டங்கள் சரியான முறையில் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, அதனை இயக்குவதற்கு இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான். அவன் தான் அதனை இயக்குகின்றான். அந்த கிட்னியை வேலை செய்ய வைக்கிறதும் இறைவன் தான், ஹார்ட்டை வேலை செய்ய வைக்கிறதும் இறைவன் தான் என்ற அந்த சிந்தனையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று வானம், பூமி, சூரியன், சந்திரன், இது போன்ற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு சிந்திப்பதனூடாக உண்மையான அந்த அல்லாஹ்வை எம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக நாங்கள் எந்த ஒரு அறிவை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, விஞ்ஞான துறையில் நாங்கள் போவதாக இருந்தாலும் சரி, அதாவது இன்ஜினியரிங் சைடில் நாங்கள் போவதாக இருந்தாலும் சரி, வியாபார துறையில் நாங்கள் போவதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக அல்லாஹ் தஆலா தான் இருக்கின்றான். இது அனைத்தையும் இயக்குவது அல்லாஹ் தஆலா தான்.
அவனுடைய நாட்டமின்றி எதுவும் நடைபெறுவதில்லை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு எண்ணத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமக்கு ஏற்படக்கூடிய பருவ மாற்றங்கள் கூட அதிலும் அல்லாஹ்வை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை சரியான முறையில் அறியக்கூடியவர்களாக மாறி இந்த உலகத்திலும் நன்மை அடைந்து மறு உலகத்திலும் நாங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நுழைவதற்கு வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.